ஒரு காலத்துல ஆர்வமான சுட்டித்தனமான 4 குழந்தைங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க ஒரு நாள் தங்க வீட்டு மாடியில போயிட்டு விளையாடிட்டு இருக்கும் போது ரொம்ப பாழடைஞ்சு போன தூசியா இருக்கக்கூடிய ஒரு வரைபடத்தை பாக்குறாங்க. சரி, என்னவா இருக்கும் அப்படின்னு எடுத்து அதை பார்க்கும்போது அந்த வரைபடம் கையிலேயே வரைஞ்ச மாதிரி இருந்துச்சாம். அதுக்கு நடுவுல ஒரு பெரிய எக்ஸ் குறியீடும் இருந்துச்சு. இத பார்த்து ஆர்வமான அந்த குழந்தைங்க, இதுல என்னதான் இருக்கும், இந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அதனால தன்னோட பையில கொஞ்சம் சாப்பிடக்கூடிய சிற்றுண்டிகளை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியையும் எடுத்து வச்சுட்டு அந்த எக்ஸ் குறியீடு போட்டிருக்க இடத்தை நோக்கி பயணப்பட்டாங்க. அவங்க போகும்போது பெரிய காடு, வேகமா ஓடக்கூடிய ஆறுகள், ரொம்ப பெரிய பெரிய மலைகள், அது போல நிறைய தடைகளை அவங்க பார்த்தாங்க. ஆனா அந்த தடைகளையும் சவாலா நினைச்சு ஒவ்வொருத்தரோட தனித்திறமையால அதை கடந்து போனாங்க. கடைசியில ரொம்ப நேர பயணத்துக்கு அப்புறமா அவங்க அந்த எக்ஸ் குறியீடு செய்யப்பட்ட இடத்தையும் போய் அடைஞ்சாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். சரின்ட்டு அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆர்வத்தை தூண்டுற மாதிரி, ஆச்சரியத்தை கலப்புற மாதிரி அங்க ஒரு பெரிய பெட்டி ஒண்ணு கிடைச்சது. அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்த்தா அதுல ஒளிமிக்க நாணயங்கள், நிறைய ஆபரணங்கள் இது போல இருந்துச்சாம். அதுல ஒரு குறிப்பும் இருந்துச்சு. அதை எடுத்து படிச்சு பார்த்தாங்க பாருங்க. அதுல என்ன இருந்துச்சு தெரியுமா? வாழ்த்துக்கள் இளம் ஆராய்ச்சியாளர்களே, நீங்கள் நட்பின் மற்றும் குழு வேலைப்பாட்டின் பொக்கிஷத்தை கண்டுபிடித்துள்ளீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் பகிர்ந்து கொண்ட சாகசமே உண்மையான பொக்கிஷம் அப்படின்ட்டு அதுல எழுதி இருந்துச்சாம். இத பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுதான், நாம இந்த நாணயங்களை எடுத்தது பெருசு இல்ல, நாம நட்பா இருந்து இவ்வளோ தூரம் பயணப்பட்டு வந்தோம் பாத்தியா, இதுதான் பெருசு அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுச்சாம். இதே ஒரு நட்பின் தன்மையால நிறைய சாகசங்களை அவங்க வாழ்க்கையில தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்களாம். அவங்க பெற்றோர்களும் அவங்கள பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாங்களாம்.